Hello all, welcome to KMO12. Normal needle நிறைய stitches வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு கிளியரா வீடியோ வேணும், நெக்ஸ்ட் இது டுட்டோரியலா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நாட் போடுறதுக்கு கீழே பிரைம் கடியில என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கொண்டு போற த்ரெட்டை திரும்ப கீழே கொண்டு வந்துட்டு அகைன் மேலே நீடில வச்சீங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப் வழியா நீங்க நீடில விட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு நாட் வந்து இந்த இடத்துல கிடைச்சிரும். நாட் வந்து ரொம்ப பேஸ், இது வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். செயின் ஸ்டிச் ஆரி நீடில் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போட முடியுமோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீடிலையும் போட முடியும். ஒரு கிராண்டான பிளவுஸ் பண்றதுக்கு செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு லூப்பை வந்து த்ரெட்டுக்கும் நீடிலையும் விட்டுட்டு ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த லூப் வழியா விட்டு இழுக்கிறேன் பாருங்க. நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச்சு வழியா ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி அது வழியா நம்ம நீடில வெளியே இழுத்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து கிடைச்சிரும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெருசா வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ குட்டியா வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல ஃபிட்டாவே ஆரி நீடில போடுற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? பேசிக்கா ஒரு பிளவுஸ் வந்து நார்மல் நீடில போடுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை. நீங்க ஸ்டிச்சடு பிளவுஸ்ல போடுறீங்க அப்படின்னா நீங்க பீட்ஸ் தான் இது பண்ணுவீங்க. அந்த பீட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த செயினை ஃபார்ம் பண்ணி அதுல போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அடியில் நாட் போட்டுடலாம். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறேன் பாருங்க. லைன் மாதிரி இழுத்துட்டேன், அதுக்கப்புறம் மேலே கொண்டு போயிட்டு திரும்ப லைன் மாதிரி கீழே இழுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் மேலே கொண்டு போகிற நீடியில் நம்ம முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு சைடு வழியாக கொடுத்து இழுக்கிறோம். நார்மலாக ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் போட்ட எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது சைடில் கொடுத்து தான் இழுப்போம். இதே மாதிரி தான் ஆரி நீடில நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வரும். ஒவ்வொரு தடவையும் போட்ட ஸ்டிச்சுக்கு பின்னாடி வெளி போயிட்டு சைடுல கொடுத்து முன்னாடி கொஞ்சம் இழுக்கணும். ஒவ்வொரு தடவையும் முன்னாடியே போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டர் மிட் பாயிண்டை யூஸ் பண்ணி இதை நாங்கள் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த ஸ்டெம் ஸ்டிச்சையும் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் மட்டும் வச்சு பண்ணும்போது பண்ணலாம், ஃப்ளாருக்கு பண்ணலாம். இது ஃப்ளார் லோடிங் ஸ்டிச்சஸ். ஒவ்வொரு ஃபில்லிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் லோடிங் தாம்போர் ஷார்ட் அண்ட் லாங் வந்து எல்லாமே இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். இது ரொம்ப ஈஸி தான். கீழே இருந்து எடுக்கிற நீடியில் மேலே வந்து கொடுக்குறோம், மேலே இருந்து எடுக்கிறத கீழே கொடுக்குறோம். இந்த மாதிரி சுற்றி தான் நம்ம போடுவோம். ஆனால் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக போடணும். இந்த ஸ்டிச்சு வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம ஃபிட்டாக போடாதது, இன்னொன்று வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து லூஸாக இருக்கிறது. ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்ல கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களால் அழகான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் நீடிலே 2 minutes வந்து போட முடியும். இது ஃப்ளாராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் போடலாம். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா குர்தாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஒரு ஃப்ராகே நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம். இது பாருங்க, கீழே இருந்து நீடில மேல் வழியாக கொடுத்துட்டு த்ரெட்டை மேலே இழுக்கிறதுக்கு முன்னாடியே கீழே தொங்குற த்ரெட்டை நீடில சுற்றி மாட்டிட்டு மேலே இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்பீடாக தான் சும்மா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, பேக் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் நீடில எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி நீடில வெளியே விடுறீங்க, திரும்ப எடுத்துட்டு திரும்ப முன்னாடி விடுறீங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம பேக் சைடில் நம்ம போடுற ஸ்டிச் தான் இந்த பேக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச்சுக்கு ரீப்ளேஸாக வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவோம். நார்மல் நீடில் தாம்போ ஸ்டிச் போட போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல செயினுக்கு பதிலாக இந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த இடத்துல எப்பவும் போல் நாட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா நாட், அந்த நாட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸாக் ஸ்டிச். இந்த சிக்ஸாக் எதுக்காக வந்து அதிகமாக நம்ம வந்து ஆரியில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸாக் போடலாம். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜரியில் வந்து செயின் ஸ்டிச்சையும் சிக்ஸாகை வந்து நான் நார்மலாக இருக்கிற சில்க் த்ரெட்லையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய செயினாகவும் பெரிய சிக்ஸாக்காகவும் நான் போட்டிருப்பேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி நீடில் போடுற
அளவுக்கு குட்டி குட்டியாக நம்மளால் போட முடியும். ஆரி நீடில்லையும் போடுறதுக்கும் நார்மல் நீடில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஜிக்ஸாக்காக போடுறதுக்கு மேலே இருந்து நீடில் இழுத்துட்டு ஜிக்ஸாக்காக கிராஸாக கொடுக்குறேன். திரும்ப அதை வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கணும். ரொம்ப பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த ஜிக்ஸாக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு தான். கிராஸாக ஒவ்வொரு தடவையும் அந்த கிராஸ் மார்க் வர்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் போட்டுகிட்டே இருக்கணும். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா குர்த்தாலேருந்து ஃப்ராக்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம நீடியில் போடக்கூடிய ஒரு ஸ்டிச்சஸ் தான். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் இருக்குது, ஸ்டிச்சட் ப்ளவுஸ் தான், அதில் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிக்ஸாக்கை மட்டும் போட்டாலும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த பட்டன் ஹோலை போட்டுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்கள் ஸ்டிச்சிங் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ப்ளவுஸ் அதெல்லாம் டிசைன் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கு இருக்கும். நம்ம அதிகமான ஸ்டாண்ட்ஸில் வந்து த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்து மெதுவாக வந்து நீங்கள் நீடிலையும் த்ரெட்டையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 ஸ்டிச்சஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் பெரிய வீடியோவாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.